அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் பாண்டி கொடுமணிநாதரிடமே ஆஸ்ட்ரோ சதீஷ்குமாரின் பணிவான வணக்கங்கள். நண்பர்களே, உங்கள் ஜாதகத்தில் ஒரு மிகப்பெரிய யோகம் சொல்லக்கூடிய பௌர்ணமி யோகம் இல்லையா? பௌர்ணமி யோகம் வாழ்க்கையில் எல்லா உயர்வையும் கொடுக்கும். ஆனால் அந்த யோகம் 6-8 12 நின்று ஏற்படக்கூடாது. அப்போ ஏற்பட்ட பௌர்ணமி யோகம் அப்படின்னா சூரியனும் சந்திரனும் 7 இருக்கிறது. உங்கள் லக்னத்திற்கு அது 6-8 12 போகாமல் இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வு கட்டாயம் உண்டு. அது லக்னத்தில் சூரியன் நின்று 7ஆம் இடத்தில் சந்திரன் நின்று ரொம்ப சிறப்பு. இப்போது இந்த யோகம் உள்ளவர்கள் திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கையில் கிடுகிடுன்னு உயர்வாங்க சார். லக்னத்தில் சூரியனும் 7ஆம் இடத்தில் சந்திரனும் நின்றுச்சுன்னா சார் அது பாதகஸ்தானமாக கூட இருக்கட்டும் சார். கன்னி லக்னத்தில் சூரியன், மீனத்தில் சந்திரன், அது உடல் ராசி ஆயிடுது அல்லவா? அப்போ மீனம் முழு பாதகமாகாது அல்லவா? பாதகமாக இருந்தால் கூட நன்மை தான் செய்யும், கவலைப்படாதீங்க. புரியுதுங்களா? அவ்வளோ யோகத்தை கொடுக்கும். என்றைக்குமே லக்னத்திலிருந்து பௌர்ணமி யோகம் வரும்பொழுது ஜாதகரை கிடுகிடுன்னு உயர்த்திட்டோம். நம்ம ஸ்டாலின் ஐயாவோட ஜாதகத்தை பாருங்கள். சிம்ம லக்னத்தில் சந்திரன், லக்னாதிபதி 7ஆம் இடம் கும்பத்தில் நின்று சூரியன் ஒளி கொடுப்பான். மனைவினால தானே உங்களுக்கு யோகம். இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு நிலைக்கு வந்தது மனைவினால தானே. அற்புதமான ஒரு நல்ல பக்தியுள்ள மனைவி கிடைச்சிருக்காங்க. அவங்க உயர்ந்தாங்களா இல்லையா? ஒரு உயர்வு கிடைச்சதா இல்லையா? அப்போது இந்த உயர்வுகள் என்பது பௌர்ணமி யோகம் கொடுக்கக்கூடியது. புரியுதுங்களா? இப்போ அதே பௌர்ணமி யோகத்தை திருமண பொருத்தத்தில் சொல்லிட்டா, உங்களுடைய சந்திரனோ சூரியனோ இருக்கும் இடத்திலிருந்து 7ஆம் இடத்தில் ஒருத்தருக்கு சந்திரன் தனுசில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, மிதுனத்தில் சூரியன் நின்றுட்டார் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உங்களுக்கு திருமணத்திற்கு பிறகு உங்கள் வாழ்க்கை பௌர்ணமி யோகம் கட்டாயம் சார். வாழ்க்கையில் நல்ல கணவன் மனைவி உறவு, அன்பு, ஒருவர் புரிந்து கொள்ளுதல், ஒருவர் மனதை, ஒருவர் ஆற்றலை, ஒருவர் ஆத்மாவை ஒருவர் உணர்ந்து கொள்ளுதல், இதெல்லாமே நடக்கும். வாழ்க்கையில் உயர்வு, பொருளாதார உயர்வு, தொடர் வருமானம், முன்னேற்றம் அனைத்தும் நடக்கும் சார். திருமண பொருத்தம் பார்க்கும்பொழுது இதெல்லாம் முக்கியம். புரியுதுங்களா? கவனித்து பார்க்கணும். வெறும் 10 பொருத்தம் நான் மறுக்க மாட்டேன். ஆனால் மற்றது எல்லாமே இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதையும் பார்த்து திருமணம் செய்யுங்கள். வாழ்க்கை வெற்றி உங்களுக்கே. புரியுதுங்களா?